வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 20ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது ஓட என்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ உள்ள போலாம். இந்த எஸ்பிஎஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எஸ்பிஎஸ் வீடியோ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டா புரியும்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமலும் இன்னும் நிறைய வீடியோ நான் போட்டுக்கிறேன். குறிப்பா சொல்ல ஒரு 5 எஸ்பிஎஸ் வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதே போய் செக் பண்ணி பாருங்க. அதை நான் பிளேலிஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வால்யூம் 20 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பயும் போல அலுப்புறான கொஸ்டின் தான், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபேன் வந்து என்ன கொஸ்டின் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஸ்பிஎஸ் கார்னர் படிக்க வந்து குட்டி பசங்களா எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ இந்த எஸ்பிஎஸ் கார்னரை நம்மளோட நல்ல ஃப்ரெண்டான எய்ச்சிரா கொண்டு வந்து ஆரம்பிக்க போறாரு, எல்லாரும் வந்து கை தட்டுங்க. இப்போ நீங்க எப்பயும் சொல்ற அந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ இந்த வாட்டி வேற யாரும் எஸ்பிஎஸ் ஆரம்பிக்கல, ஓடா வந்து ஆரம்பிக்க சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு. அப்போட வந்து பாத்தீங்கன்னா பெருமிச்சு ஒரு மாதிரி விட்டுட்டு, அப்பாடா எத்தனை நாள் ஆச்சரா இதை வந்து நான் சொல்லி ஒருவேளை நான் வந்து சொல்ல போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் த எஸ்பிஎஸ் சொல்லிட்டு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் வந்து என்ன சொல்றேன்னா ஸ்பிட் த எஸ்பனோலான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் த எஸ்பிஎஸ் சொல்றது பதில் காமெடியா ஒரு டைலாக் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து அடைச்சே நான் வந்து மாத்தி சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த வாட்டி சான்ஸ் கிடைச்சு ஓட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் தி எஸ்பிஎஸ் சொல்லிட்டு சொல்ல, அவர் எப்ப சொல்லுவாருன்றதுக்காக நான் காத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து சைனீஸ்ல கேட்டுக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஓட வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மாதிரி சொல்றாரு. இந்த லெட்டர் டைவான்ல இருக்கிற ஒன் பீஸ் ஃபேன் வந்து எழுதிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சைனீஸ்ல தான் இருந்திருக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதனால என்ன லெட்டர்னு சொல்லிட்டு போடல, பட் ஓடாய் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஜாப்பனீஸும் சைனீஸும் சில வார்த்தைங்க வந்து சிமிலரா யூஸ் பண்ணுவாங்க, அதனால நானே அதை டிரான்ஸ்லேட் பண்றேன் சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் வந்து நமக்கு சொல்றாரு. ஸோ அந்த ஃபேன் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நாமே தவிர மத்த எல்லாருமே ஏன் ஒரே ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஒரு காரணம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஒரே ட்ரெஸ்ஸே வந்து நிறைய செட்டு வச்சிருப்பாங்க, அதனால ஒரே ட்ரெஸ்ஸே அழுக்காந்ததுக்கு அப்புறமா அவங்க போட்டுன்னு இல்ல, அவன் மாத்தி மாத்தி தான் போட்டுக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இன்னொரு காரணம் வந்து என்னன்னா, நாமி வந்து அலவன்ஸ் அவங்களுக்கு தரமாட்டா, அதனால வந்து இருக்கிறத வச்சு அவங்க போட்டு வாழ்ந்துருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, லூஃபி, ஜோரோ, உசோப்பு, நாமி, சாஞ்சி இவங்க 5 பேரும் எந்த அனிமலை ரிசம்பிள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, லூஃபி வந்து ஒரு மங்கி, ஜோரோ வந்து ஷார்க்கு, உசோப்பு ஒரு ஆர்மடில்லோ, நாமி வந்து கேட்டு, சாஞ்சி வந்து டக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 அனிமல் வந்து சொல்லிட்டாரு. ஆனா நான் ஒரு விஷயத்தை பத்தி கான்பிடென்ட்டா இருக்கிறேன். அது என்னதுன்னா, சாப்பர் வந்து ஒரு ரெயின்டியர்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவன் ரெயின்டியர்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும், பட் ஓட வந்து பாத்தீங்கன்னா காமெடி பண்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, பக்கியை வந்து யாராவது வெட்டுறப்ப அவன் உடம்புல இருந்து ஏன் ரத்தம் வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட அதுக்கு அட பாவீங்களா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்கடா, சப்போஸ் ஒரு வாட்டி அவனை வெட்டுறப்போ ரத்தம் பிச்சுன்னு வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து கொடூரமா இருக்காதான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து கேட்டுக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடா சென்சி அவங்க கிட்ட வந்து ஒரு சீரியஸான கொஸ்டின் வந்து கேட்கணும், அதனால தயவு செஞ்சு எனக்கு இது பதில் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. ஸோ ஓட வந்து பாத்தீங்கன்னா, ஓ வீட்டு அட்ரஸா, போஸ்ட் நம்பர் 202 சொல்லிட்டு சொல்ல வராரு. அதுக்கடுத்து ஐயோ இதை நான் வந்து சொல்லக்கூடாது, சப்போஸ் நான் அட்ரஸ் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள்ல நீங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டு பெல் அடிச்சுட்டு ஓடி போடுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சின்ன பசங்க பண்ணுவாங்களா பக்கத்து வீட்டுல போய் பெல் அடிச்சுட்டு ஓடுறது, அந்த மாதிரி நீங்க என் வீட்டுல பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து அவர் அட்ரஸ் சொல்லாம விட்டுறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, டஷியோட ஏஜ், ஹைட், வெயிட் இதை வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபேன் கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து டஷிகேன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கடுத்து டஷிக்கு வயசு வந்து 21 ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவ வந்து அடல்ட் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவரே சர்ப்ரைஸ் ஆகுறாரு. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டைம் ஸ்கிப்ல டஷிக்கு 21 வயசு ஆச்சு. நம்ம ஜோராக்கே வந்து பாத்தீங்கன்னா 19 வயசு தான். அவ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜோராவோட பெரிய பொண்ணு போல இருக்குது, எனக்கு இப்பதான் தெரியாது. ஸோ டஷிக்கு வந்து வயசு 21 அண்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 170 சென்டிமீட்டரா. அண்ட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து ஒரு பொண்ணோட வெயிட் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம தலைவனை பத்தி கேட்டுறாங்க, ஏச பத்தி. ஏசு வந்து மெரமரம் நம்ம சாட்டான்ல, அதனால இப்ப நான் 2 இது மாதிரி சொல்றாரு அவரு, அதுல எது கரெக்ட்ன்ற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, அவன் உடம்பு அவனால நெருப்பா மாத்திக்க முடியுமா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட், அவன் ஃபிளேம் வந்து நெருப்பு வந்து உடம்புல இருந்து வெளியே ஷூட் பண்ண முடியுமா, இது ரெண்டுத்துல எது அவனால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றான்னு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபர்ஸ்ட்னா அவன் உடம்பு அவனால நெருப்பா மாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவனோட சீக்ரெட் மூவ் என்னன்னா ஃபயர் ஃபிஸ்ட், அது ஹிக்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம இது வரைக்கும் சிக்கன் சொல்லிட்டு நினைச்சிருந்தோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன், அது ஸ்பெல்லிங் வந்து HIKEN, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஏஸ் வந்து அடிப்போம். ஹிக்கன் சொல்லிட்டு தான் அடிக்கிறோம் பொழுது, நான் இத்தனை சிக்கன் சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். ஹிக்கன் தான் ஃபயர் ஃபிஸ்ட் மீனிங், அதை வந்து அவன் யூஸ் பண்ணுவான். அந்த டைம் அப்ப அவனோட ஃபயர் பவர் அவன் கையில வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அது வந்து பார்க்கறது நீ சொன்ன செகண்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 2 ஆப்ஷன் சொன்னார்ல, ரெண்டுமே ஏசல பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடா சென்சே
என்னோட ஃபைனல்ஸ்ல ஒரு மியூசிக் கொஸ்டின் வந்து கேட்டாங்க. அந்த கொஸ்டின் வந்து பேட்ச் பத்தின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸ்பெல்லிங் வந்து BACH, ஓகேங்களா? அந்த பேட்ச்ன்றவர் ஒரு ஜெர்மன் மியூசிஷியன் போல இருக்குது. அவரை பத்தி கேட்டுக்கிறாங்க. அவரை பரோக் ஆர்டிஸ்டா கன்சிடர் பண்ணலாம். ஹிஸ்டோரியன்ஸ் வந்து பேட்ச் ஒரு பரோக் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். அண்ட் இகரம் வந்து பாக்குறது பேட்ச் மாதிரி தான் இருக்கிறான். சோ அதையும் அப்புறமா பரோக்கையும் வச்சு பாக்குறப்ப அப்படிதான் பரோக் ஒர்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அது ஓட என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்னது கரெக்ட், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பரோக்குன்றது என்னன்னா 17th செஞ்சுரியில அது ஆர்ட்னு சொல்லிட்டு சொல்லலாமா, இல்ல லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு சொல்லலாமா, இல்ல மியூசிக்னு சொல்லிட்டு சொல்லலாமா, இந்த மாதிரி 3 கலந்ததா இல்ல 3 தனித்தனியாவான்னு சொல்லிட்டு தெரியல. அதான் 17th செஞ்சுரி யூரோப்ல பரோக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அண்ட் இந்த பரோக்குன்றது பாக்குறதுக்கே அற்புதமா இருக்குமா, பிரம்மாண்டமா இருக்குமா. சோ நான் வந்து பரோக் ஒர்க்ஸ் கிரியேட் பண்றப்ப அதுல இருக்கிற ஒரு கேரக்டருமே தனிப்பட்ட விதத்துல அவங்க சிறந்து இருக்கிற மாதிரி நான் வந்து கிரியேட் பண்றப்ப சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து டோக்கியோ ஏரியால இருந்து இந்த கொஸ்டின் அனுப்புறேன். எனக்கு வந்து 28 வயசு ஆகுது, நான் வந்து ஒரு மேல், நான் வந்து இந்த மாங்கா எடிட்டர் ஃபீல்டுல வந்து ஒர்க் பண்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்பாட் பில்டு டக் ட்ரூப்ஸ், அதாவது சிம்பிளா சொல்லலாம் நம்ம கரு இருக்குதுல்ல, அது கூட சில மரத்தை வாத்துங்க இருக்கும்ல, அதுங்க பேரை வந்து எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து பாத்தீங்கன்னா, இரு 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 நீ யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ தானே முன்னாடி ஒன் பீஸ் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்த, உனக்கு வந்து கியூட் திங்ஸ் எல்லாம் பிடிக்கும் தானே, உன் பேரு டாசாவா இல்ல அசடாவா ஏதோ ஒன்று வரும் தானே, கரெக்டா? ஆனா அப்புறமா நீ அந்த ஜம்ப் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் விட்டுட்டு போயிட்ட, கரெக்டா? இப்போ வந்து எனக்கு இமெயில் வழியா எனக்கு SBS மெசேஜ் அனுப்புறியான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கடுத்து 4 வருஷம் எனக்காக நீ வந்து ஒர்க் பண்ணிக்கிற, அதனால அதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன், நீ மட்டும் இல்ல நிறைய பேர் இதை கேட்டீங்க, அதனால இதுக்கு நான் பதில் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ நான் போட்டோ போறேன் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் பாட்டம் ரோ, அது வந்து லெஃப்ட்ல இருந்து நான் வந்து சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கௌபாய், அதுக்கடுத்து பர்பன் ஜூனியர், அதுக்கடுத்து கரு, அப்புறமா கென்டோரஸ், அதுக்கடுத்து ஹிகோச்சி. இதுதான் வந்து கீழ் ரோல இருக்கிறது. அதுக்கடுத்து மேல் ரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப், அப்புறமா இவானெக்ஸ். இதுதான் பேருன்னு சொல்லிட்டு ஓடா சொல்றாரு. இந்த பேர்லாம் ஆல்ரெடி நான் யோசிச்சு வச்சுட்டேன், பட் மாங்கால இதெல்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணா கொஞ்சம் தலைவலியா இருக்கும், அதனால நான் வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒன் பீஸ் வால்யூம் 18ல பேஜ் 94, அதுல ஸ்பைடர்ஸ் கஃபேன்னு சொல்லிட்டு வரும் போல இருக்குது. அது பாக்குறதுக்கு பேங்டாட் கஃபேல இருக்கிற மாதிரியே இருக்குது. அதை வந்து பெர்சி ஆர்லாண்டோ டைரக்ட் பண்ணிக்கிறாரு. பேங்டாட் கஃபேன்றது ஒரு படம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து வரைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, உண்மையா எனக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நீ கேட்ட கொஸ்டினை பார்த்து. கொஸ்டின் கேட்டார்ல, அவருக்கு வந்து 5 வயசு தான் ஆகுது போல இருக்குது. 5 வயசு தான் உனக்கு ஆகுது, அதுக்குள்ள அந்த படத்தை வந்து பாத்துட்டியா? ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், எனக்கு அந்த படத்தை வந்து அட்மாஸ்பியர் வந்து பிடிச்சிருந்துச்சு, அதனால அதை வந்து நான் இன்ஸ்பயர் ஆயிட்டு இதை வந்து கிரியேட் பண்ணேன். உங்க யாருக்காவது வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூவி போய் ட்ரை பண்ணி பாருங்க, அது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்டாட் கஃபே. அதை ஸ்பெல்லிங் சொல்லணும்னா BAG, அது DADன்னு சொல்றாங்க, இல்லைன்னா BAGHDADன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது வேணா நீங்க போட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து கஃபே CAFE. இதை நீங்க தேடி பார்த்துட்டு முடிஞ்சா வந்து படத்தை பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்க. சப்போஸ் நான் முன்னாடி பார்த்தேன்னா நான் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இதுல வந்து சொல்லி விடுறேனே. அடுத்த கொஸ்டின் நான் வந்து பூக்கடைக்கு போனேன், அங்க க்ரொக்கஸோட சீடை வந்து வித்துருந்தாங்க, அதுக்கும் க்ரொக்கஸ் ஆளுக்கு சம்பந்தம் இருக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த க்ரொக்கஸ்ன்ற வார்த்தைக்கு ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு மீனிங்கா. அது எதோட மீனிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிளவரோட லாங்குவேஜ்ல அந்த க்ரொக்கஸுக்கு ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு மீனிங்கா. ஸோ அதனாலதான் வந்து இவர் எடுத்து வச்சதா சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் நாமியோட ஓப்பாயை பத்தி பேசிக்கிறானுங்க, அவனை வந்து திட்டுங்க எனக்காகன்னு சொல்லிட்டு ரீடர் வந்து கேட்டுக்கிறாங்க, ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டைப் ஸ்கிரிப்ட். இப்பயே இவனுங்க பேசியிருந்தாங்கன்னா போஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட்ல பார்த்துட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, சிரிப்பு தான் வருது. அப்போட வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் கார்டுல வந்து ஏஜ் எழுதலையா, கொஸ்டின் கேட்கிற ஃபேன் வந்து அவங்க வயசை வந்து எழுதலையா, அதனால நீங்க எந்த ஏஜ்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் நீங்க ஏதத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா நீங்க மிடில் ஸ்கூல்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் மிடில் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் சேட்டை பிடிச்சவனுங்க, அதனால அதை வச்சு ஒன்னும் என்னால பண்ண முடியாது, என்னால அவனை திட்டவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கேள்வி ஒரு நல்ல கேள்வின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை ஃபேன் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் ஹிட்டோனோமி சாப்பிட்டானா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு தான் சாப்பிட்டு இருக்கிறோம், அவன் வந்து ஒரு ரெயின்டியர் சாப்பிட்டோன்னே மனுஷனா வந்து மாறிட்டான். சோ இப்போ ஒரு மனுஷனே அதை சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, வந்து மனுஷன் ஆவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதை எந்த மீனிங்ல சொல்றாருன்னா, வந்து மேபி அடல்ட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா அவனோட உண்மையான இதை வந்து கண்டுபிடிச்சாங்க, ட்ரூ ஸ்பிரிட் வந்து கண்டுபிடிப்பாங்க, இல்ல அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ சிம்பிளா சொல்லலாம், இப்போ அவங்க மனுஷனா இருக்கிறத விட இன்னும் நல்லா மனுஷன் மாதிரி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால இந்த மாதிரி நீங்க அப்படி சொல்லலாம், இல்ல வேற மாதிரி கூட சொல்லிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எல்லாம் தப்பிச்சு போற மாதிரி ஓடிடுறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதான் கடைசி கொஸ்டின். அப்ப ஃபேன் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, இன்னைக்கு நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும், சாஞ்சியோட லெஃப்ட் கண் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போட வந்து பாத்தீங்கன்னா, அடப்பாவீங்களா மறுபடியும் மாடா, நிறைய பேர் இதை வந்து என்கிட்ட கேட்டுனே இருக்கீங்க, நானும் நிறைய பேர் கேட்டதுனால இதை இக்னோர் பண்ணினே இருந்தேன், சரி இன்னைக்கு வந்து நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பீஸோட 7 கிரேட் மிஸ்ட்ரீஸ்ல ஒன்னு பார்க்க போறோம்.
அது என்னதுன்னா சாஞ்சியோட லெஃப்டையே வெளியே வா சாஞ்சின்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து கூப்பிடுறாரு. ஸோ அவர் கூட்டாண்டி சாஞ்சி வந்து வெளில வரான், கூட்டியா ஓடான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கடுத்து என்னோட லெஃப்டை வந்து நீங்க பாக்கணுமா, அதுக்காக தான் என்ன கூட்டியா அடைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு சரி சரி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சாஞ்சி வந்து கண்ணை காட்டுறானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அதை வந்து பாத்தீங்கன்னா காட்டுறான் தான் நினைக்கிறேன். அப்போ ஓட வந்து அதை பார்த்துட்டு ஆகா உண்மையிலே இருக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதோட எஸ்பிஎஸ் முடிஞ்சிச்சு, அடுத்த வால்யூம்ல பாப்போம்னு சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 20ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின் ஓட வந்து ஆன்சர் பண்ணுது. இது நிறைய கொஸ்டினே இருந்துச்சுங்க. நான் கூட சும்மா எப்பயும் போல முன்னாடி இந்த வால்யூம் மாதிரி கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் இதுல நிறைய கொஸ்டின் வந்துச்சு, அண்ட் நிறைய கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்கா வந்துச்சு. நான் முன்னாடி எல்லாம் படிச்சுட்டு வீடியோ போட்டு கிடையாது, அப்படியே கொஸ்டினை பார்த்துட்டு வீடியோ போட்டு இருப்பேன். ஸோ எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ உங்களுக்கு இந்த வால்யூம்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல எது பிடிச்சது, எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்னு இருக்குது, அதை ஃபேன்ஸ் கேட்கிற கொஸ்டின் ஓட ஆன்சர் பண்ணுவாரு, அவங்க கேட்ட அந்த கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க கேளுங்க. அண்ட் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எஸ்பிஎஸ் பத்தி தெரியும் அப்படின்னா இந்த வால்யூம்ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து அவங்களை பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.